ஓகே. இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் வந்து குடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் குடுத்துருக்காங்க? எ லிக்விட் ஓகே. எ லிக்விட் இஸ் அன் ஈக்விலிபிரியம் வித் இட்ஸ் வேப்பர். ஒரு லிக்விட் அதோட வேப்பர் கூட நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஈக்விலிபிரியத்துல வந்து இருக்குன்னு குடுத்துருக்காங்க. இன் எ சீல்டு கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் எப்படி இருக்குன்னா, ஒரு குளோஸ்டு கண்டெய்னரா வந்து இருக்குதாம். டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணாது. அந்த டெம்பரேச்சர் வந்து எப்பவுமே ஈவனா வந்து இருக்குது. அப்ப த வால்யூம் ஆஃப் கண்டெய்னர் இஸ் சடன்லி வந்து இன்கிரீஸ்ட். அப்ப என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் வந்து ஒரு ரஃப் டயகிராம் ஒண்ணு டிரா பண்ணுவோமா? ஒரு கண்டெய்னர் வந்து இருக்குது. அந்த கண்டெய்னர் நமக்கு எப்படி இருக்குது? ஒரு குளோஸ்டு கண்டெய்னரா வந்து இருக்குது. அந்த கண்டெய்னர்ல நமக்கு வந்து ஒரு லிக்விட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு லிக்விட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஜஸ்ட் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்குன்னா, ஒரு வாட்டர் நம்ம வந்து இமேஜின் பண்ணிப்போம். அப்ப வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதோட கேஸஸ் மாலிக்யூல் வந்து நமக்கு என்ன இருக்கும்? அதோட சர்ஃபேஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அப்ப சர்ஃபேஸ்ல இருக்கிறது வாட்டர், கேஸ் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இமேஜின் பண்ணிப்போம். இந்த 2 நமக்கு வந்து ஈக்விலிபிரியத்துல வந்து இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க? சடனா வந்து பார்த்தீங்கன்னா, இதோட வால்யூம் வந்து இன்கிரீஸ் பண்றீங்க. அதோட வால்யூம் இன்கிரீஸ் பண்றீங்க. பட் டெம்பரேச்சர் வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணவே இல்ல. அப்படி இருக்கும்போது, அதோட எவாப்பரேஷனும், கண்டென்சேஷனும் நமக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்கறாங்க. சார் இதுல எங்க சார் எவாப்பரேஷன் வந்து நடக்க போகுது? கண்டெய்னர் வந்து குளோஸ் கண்டெய்னரா வந்து இருக்குது. அப்ப இங்க எங்க நமக்கு வந்து எவாப்பரேஷன் நடக்கும்? இங்க எங்க நமக்கு வந்து கண்டென்சேஷன் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஈக்விலிபிரியத்த வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப ஈக்விலிபிரியம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் மாலிக்யூல் நமக்கு என்ன ஆகும்? லிக்விடா வந்து மாறும். அதே டைம்ல ஒரு லிக்விட் மாலிக்யூல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் மாலிக்யூலா மாறும். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மாறிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் வந்து ஈக்விலிபிரியம். ஒரு லிக்விட் வந்து கேஸா மாறுது. ஒரு கேஸ் வந்து லிக்விடா மாறுது. அப்ப நமக்கு ஒரு லிக்விட் மாலிக்யூல் வந்து கேஸா மாறிச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் வந்து எவாப்பரேஷன். கரெக்ட்டா? ஒரு கேஸ் மாலிக்யூல் வந்து நமக்கு என்ன ஆகுது? லிக்விடா மாறுதுன்னா தட் இஸ் கால்ட் கண்டென்சேஷன். அப்ப இங்க இந்த தான் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவாப்பரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் சொல்றாங்க. அப்ப நீங்க சடனா நீங்க வால்யூம இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறீங்க. அப்ப வால்யூம இன்கிரீஸ் பண்ணும்போது எவாப்பரேஷன் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எவாப்பரேஷன்ல நமக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே நடக்காது. நம்ம எவாப்பரேஷன் நமக்கு இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். இல்ல சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ணணும். இது நமக்கு குளோஸ் கண்டெய்னர்ல இருக்கனால, சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மேட்டர் வந்து கிடையாது. பட் டெம்பரேச்சர் தான் மெயின் பாராமீட்டர். நம்ம டெம்பரேச்சர் வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டோம். அப்ப எவாப்பரேஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நோ சேஞ்சஸ். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சுமே நமக்கு வந்து இருக்காது. ஓகே இஸ் இட் கிளியர்? அப்ப எவாப்பரேஷன்ல நமக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே நமக்கு வந்து இருக்காது. அப்ப கண்டென்சேஷன் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை த கண்டென்சேஷன்? கேஸ்லேருந்து லிக்விடா வந்து நமக்கு வந்து மாறணும் இல்லையா? அப்ப வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கேஸ் அண்ட் லிக்விட்? கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலும் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கும். லிக்விட்ல நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலான டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா வந்து இருக்கும். அப்போ அப்ப இன்னும் இது அனதர் ஃபேக்டர் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்டராக்ஷன் வந்து நமக்கு வந்து புவரா வந்து இருக்கும். ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலும் இன்டராக்ஷன் வந்து புவரா இருக்கும். இங்க வந்து நமக்கு வந்து இன்டராக்ஷன் வந்து நமக்கு வந்து ஹையா இருக்கும். அப்போ இன்டராக்ஷன் வந்து நமக்கு வந்து அதிகமாக்கணும் அப்படின்னா, இந்த 2 மாலிக்யூலும் பக்கத்துல வரணும். கொலிஷன் நடக்கணும். அப்ப கொலிஷன் நடக்கும்போது நமக்கு வந்து 2க்கும் இன்டராக்ஷன் வரதுக்கு நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு இருக்குது இல்லையா? ஆனா இங்க என்ன பண்றீங்க? நீங்க வால்யூம இன்கிரீஸ் பண்றதுனால, அப்போ ஒரு ஒரு கேஸ் மாலிக்யூல் டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் நமக்கு அதிகமாகும். அப்ப மாலிக்யூலுக்கான நம்பர் ஆஃப் கொலிஷன் வந்து நமக்கு வந்து கம்மி ஆயிடும். சோ அப்ப கண்டென்சேஷன் நமக்கு